Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க சொல்லி தர போறேன். ஓகே, எப்படின்னா நீங்களாகவே இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஈஸியான வழி தான். ஏற்கனவே நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ், நீங்களா கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ், கொஞ்சம் லென்த்தியா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எப்படி நம்மளா ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இவ்வளவுதான். இங்க பாருங்க, இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நான் வேற ஆர்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். சோ இந்த வட்டம் கொஞ்சம் நான் ஆர்டரை கொஞ்சம் மாத்திருக்கேன். ஓகே, சோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஆர்டர் டு ஃப்ரேம் இங்கிலீஷ் சென்டென்ஸ். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் நீங்க உருவாக்குறதுக்கு இந்த ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். முதல்ல எப்பவுமே முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் சப்ஜெக்ட் தான் முதல்ல இருக்கும். ஓகே, சோ யார் அந்த செயலை செஞ்சது அப்படிங்கறதா முதல்ல இருக்கும். அதுக்கடுத்து செய்யக்கூடிய செயல் இருக்கும். அடுத்து என்ன செஞ்சாங்க அல்லது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து யாரை, யாருக்கு, யாருடன் அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து எங்கே, அதுக்கடுத்து எப்போது அப்படின்னு இருக்கும். ஓகே, சோ இந்த ஆர்டர்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் எதை பயன்படுத்தி நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த மூணுத்துல இருந்து நான் உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கொடுக்க போறேன். இதை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் பண்ண போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு நான் சொல்லித்தர போறது எல்லாமே பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இதுல தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஃபர்ஸ்ட் இது என்ன டென்ஸ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இந்த வெர்பை வச்சு தான் நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்க முடியும். விளையாடுகிறேன் அப்படின்னா இப்போ நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதோட ரூல் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல அப்படி ஃபாலோ பண்ணுவோம், நமக்கு வந்துடும். ஓகே, விளையாடுகிறேன் அப்படின்றது இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். முதல்ல யார் கிரிக்கெட் விளையாடுறா, யார் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு பதில் என்ன? நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுகிறேன். யார் விளையாடுறா, யார் அந்த செயலை செய்யறா? நான் தான், இல்லையா? சோ யார் அப்படின்னா அதுக்கு பதில் நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. நெக்ஸ்ட் செய்யக்கூடிய செயல் என்ன? விளையாடுகிறேன். இதான் செய்யப்படக்கூடிய செயல். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஐ பிளே, முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன, எப்படி. ஓகே, என்ன எப்படி அப்படின்னு இருக்கு. ஐ பிளே, நான் விளையாடுறேன். என்ன விளையாடுறேன்? அதுக்கு பதில் அங்க இருக்கா? இருக்கு, கிரிக்கெட். முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ ஐ பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். அதுக்கடுத்து மிச்சம் என்ன வார்த்தை? அதுக்கடுத்து இங்க பாருங்க, யாரை, யாருக்கு, யாருடன். பதில், இதுக்கு பதில் எழுதணும் நம்ம. இங்க யார் கூட விளையாடுறேன்? என் நண்பர்களுடன். அவ்வளவுதான். என் நண்பர்கள் உடன் அப்படின்னு இருக்கு. ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சைட்ல நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். டு அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். அபவுட் அப்படின்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இங்க நண்பர்கள் உடன் அப்படின்ட்டு இருக்கு. உடன்னா வித். ஓகே, சோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ் அப்படி கீழே எழுதிட வேண்டியது. அதான் ஃபுல் சென்டென்ஸ். ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா அந்த சென்டென்ஸ் கிடைச்சிருச்சா? இப்போ நமக்கு என்ன குழப்பம் இருந்திருக்கும் அப்படின்னா, ஐ பிளே எல்லாருமே போட்டுருவீங்க. இதுல வித் மை ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வருமா, இந்த கிரிக்கெட் முதல்ல வருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர் இன் ஆர்டர் டு ஃப்ரேம் அ கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, ஒரு கரெக்டான சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதையே கொஞ்சம் மாத்தி கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்.
ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் டென்ஸ் இட் இஸ். இது என்ன டென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, நான் என் நண்பர்களுடன் நேத்து பள்ளியில் கிரிக்கெட் விளையாடினேன். அப்ப நேத்தே முடிஞ்சிருச்சு. இது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரசன்ட் டென்ஸ்ல வந்து வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பாஸ்ட்ல இருக்கும். பிளேட், பிளே, பிளேட், பிளேட். அவ்வளவுதான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஓகே, ரைட். ஈஸியா இதே ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட், யார் அந்த செயலை செய்யறது? நான் தான். சப்ஜெக்ட் நான் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ போட்டாச்சு. என்ன செயலை செய்யறேன்? விளையாடினேன் அப்படின்னு இருக்கு. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பிளேட். ஓகே, ஸோ அந்த டென்ஸை பொறுத்து இது மாறும். அவ்வளவுதான். ஐ பிளேட், நான் விளையாடினேன். அடுத்து நான் என்ன விளையாடினேன்? அதுக்கு பதில் இங்க இருக்கா? நான் கிரிக்கெட் விளையாடினேன். சோ அதுக்கு அடுத்து கிரிக்கெட். தட்ஸ் இட். யாரை, யாருக்கு, யாருடன்? ஐ பிளேட் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடினேன். அடுத்த கேள்வி, யாரு கூட விளையாண்டேன்? என் நண்பர்களுடன் அப்படின்னு இருக்கு. சோ உடன் அப்படின்னா என்னது? வித். என் நண்பர்களுடன் அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, so I played cricket with my friends. நான் என் நண்பர்களோட கிரிக்கெட் விளையாண்டேன். நெக்ஸ்ட், எங்க விளையாடினேன்? பள்ளியில் அப்படின்னு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. ஓகே, என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம், ஸ்கூல், ஆஃபீஸ், ஓகே, காலேஜ், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன ப்ரிபோசிஷன் பயன்படுத்தணும்னா அட் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அட் ஹோம் வீட்டில், அட் ஸ்கூல் பள்ளியில், அட் காலேஜ் கல்லூரியில், அட் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல, அட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில, இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டு ஒரு பிளேஸ் சொல்லும் போது நம்ம அட்டு தான் பயன்படுத்தணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து நான் எங்க விளையாடிட்டு இருந்தேன்? பள்ளியில் அப்படின்னு இருக்கு. அப்போ அட் ஸ்கூல். நெக்ஸ்ட், நான் எப்போ விளையாடிட்டு இருந்தேன்? பதில் இருக்கா? அந்த இருக்கு, நேத்து. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? எஸ்டர்டே. அவ்வளவுதான். So we are going to write it together. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எழுத போறோம். I played cricket with my friends at school yesterday. எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஈஸியா எழுதிட்டோம் பாத்தீங்களா? So this is the correct structure. You have to follow this structure. இப்போ எழுதலாமா சேர்த்து எல்லாத்தையும்? இங்க பாருங்க. I played cricket with my friends at school yesterday. எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பாருங்க. ஆனா கரெக்டா எழுதிட்டோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. வாசிங்க. I played cricket with my friends at school yesterday. அவ்வளவுதான். சிம்பிளா இருந்ததா? ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அவன் என் கூட நேத்து கடைக்கு வந்தான். நேத்து வந்து நீங்க கடைக்கு போனீங்க, அப்போ உங்க ஃப்ரெண்டு உங்க கூட வந்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் என்னுடன் நேற்று கடைக்கு வந்தான். ஓகே, இது என்ன டென்ஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். வந்தான் அப்படின்னு இருக்கு. வந்தான், அப்ப அது என்ன டென்ஸ்? உங்க எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்சிருச்சு. நேத்து வந்தான், அது பாஸ்ட் டென்ஸ். அவ்வளவுதான். இதை மனசுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணலாமா? இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட், யார் அந்த செயலை செஞ்சது? அவன். ஓகே, அவன் தான் வந்தான் இல்லையா? சோ அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. எந்த செயலை செஞ்சான்? வந்தான். இதான் அவன் பண்ண செயல். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால you have to use the past form of verb. so come ஓட past form என்ன? came. ஓகே, he came. அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட், என்ன எப்படி? இதுக்கு பதில் இருக்கா? இல்ல. என்ன எப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது. நெக்ஸ்ட், யாரை, யாருக்கு, யாருடன்? அவன் தான் யாரு கூட வந்தான்? என்னுடன் வந்தான். என்னுடன். உடன் அப்படின்னா என்னது? வித். என்னுடன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்னை பிளஸ் உடன் என்னுடன். என்னைனா மீ, என்னுடன்னா வித் மீ. ஓகே, he came with me. அவன் என் கூட வந்தான். எங்க வந்தான்? கடைக்கு. to the shop அல்லது to the store, whatever you want. அதை நீங்க எழுதிக்கலாம்.
ஓகே, எப்ப வந்தான்? நேத்து. எவ்வளவு அழகா எழுதிட்டீங்க பாருங்க, வாசிச்சு பாருங்க. He came with me to the store அல்லது to the shop yesterday. அவன் என் கூட நேத்து கடைக்கு வந்தான். ஈஸியா இருக்கா? அப்ப எழுதலாமா சென்டென்ஸ்? He came with me to the shop yesterday. வாசிச்சு பாருங்க. He came with me to the shop yesterday. அவன் என் கூட நேத்து கடைக்கு வந்தான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இந்த ஆர்டர் உங்களுக்கு புரியுதா? சம்டைம்ஸ் இது இல்லாம கூட இருக்கலாம். இதுக்கு பதில் இல்லாம கூட இருக்கலாம். இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, ஸோ பிளாங்கா விட்டுறலாம். அது எழுதியே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவங்க போன வருஷம் நல்லா படிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் தான் அவங்க நல்லா படிக்கல. நம்ம சொன்னோம் அவங்க போன வருஷம் நன்றாக படித்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ போன வருஷம் படிச்சாங்க, இதெல்லாம் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் பாஸ்ட். அது வந்து ஒரு பாஸ்ட்டை தான் குறிக்குது இல்லையா? எழுதலாமா ஆன்சர்? ஓகே, யார் நல்லா படிச்சாங்க? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எல்லாருக்குமே தெரியும், தே. ஓகே, ஸோ என்ன பண்ணாங்க? படித்தார்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? ஸ்டடீட். ஏன்னா இங்க தெரியுது போன வருஷம் அப்படின்னு இருக்கு, அப்பனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டடீட். they studied. ஓகே, அவங்க எப்படி படிச்சாங்க? அதுக்கு பதில் இருக்கா? என்ன எப்படிக்கு பதில் இருக்கா? இருக்கு. எப்படி படிச்சாங்க? நன்றாக படித்தார்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நன்றாகனா வெல். மிச்சம் போன. அதுக்கடுத்து யாருடன் அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. எங்கங்கிறதுக்கும் பதில் கிடையாது. எப்போ? போன வருடம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லாஸ்ட் இயர். தட்ஸ் இட். இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுக்கெல்லாம் அந்த சென்டென்ஸ்ல பதில் கிடையாது, அதனால விட்டுறலாம் பிளாங்கா. எழுதலாமா இப்போ? they studied well last year. That's it. They studied well last year. போன வருஷம் அவங்க நல்லா படிச்சாங்க. ஓகே, சிம்பிளா இருக்கா? ரைட். ஸோ இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் அவளுடைய அம்மாவுடன் நாளை இங்கே வருவாள். அவள் அவளுடைய அம்மாவுடன் நாளை இங்கே வருவாள் அப்படின்னு இருக்கு. இது இனிமே நடக்க போகிற விஷயம், ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து டென்சஸ் நான் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் நாளைக்கு தான் வருவாங்க இல்லையா? ஸோ இது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரை தான் குறிக்குது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். வெர்புக்கு முன்னாடி ஒரு துணை வினைச்சொல் பயன்படுத்தணும். ஓகே, ஃபியூச்சருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆக்சிலரி வெர்ப் துணை வினைச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில். ஓகே, ஸோ வருவாள் அப்படிங்கறத செய்யக்கூடிய செயல். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வில் போடணும். ரைட், வில் கம். இங்க ஏன் வில் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வில் அப்படிங்கிறது இந்த ஃபியூச்சரை குறிக்குது. வருவாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை குறிக்குது, அதனால நம்ம வில் போட்டிருக்கோம். ஓகே, she will come. அவள் வருவாள். இது முன்னாடி இதுக்கு நம்ம போடல. இப்போ she came அப்படின்னு சொல்லுவோம். பிரசன்ட்ல வந்து she comes அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து நமக்கு ஆக்சிலரி வெர்பே கிடையாது. ஓகே, இப்போ இங்க ஆக்சிலரி வெர்ப் போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஃபியூச்சரை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அவள் வருவாள் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சரை குறிக்குது, அதனால you have to use an auxiliary verb here. she will come. அவள் வருவாள். நெக்ஸ்ட், என்ன அல்லது எப்படி. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட், யாரை யாருக்கு யாருடன். யாருடன் வருவாள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. அவளுடைய அம்மாவுடன். உடன் வந்திருக்கு, அப்படினாலே நம்ம வித்து போட்டுடலாம். ஓகே, சோ அவளுடைய அம்மா அப்படின்னா என்னது? her mother. That's it. she will come with her mother. she will come with her mother. அவள் அவளுடைய அம்மாவுடன் வருவாள். ஓகே, எங்க? இங்கே அப்படின்னு இருக்கு. சோ இங்கேங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹியர். எப்போது? நாளை அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல டுமாரோ. she will come with her mother here tomorrow. நாளைக்கு அவளுடைய அம்மாவுடன் இங்கே வருவாள். சேர்த்து எழுதலாமா? பெரிய சென்டென்ஸா வரும். she will come with her mother here tomorrow. she will come with her mother here tomorrow. நாளைக்கு அவளுடைய அம்மாவுடன் இங்கே வருவாள். ஈஸியா இருக்கா?
ஸோ இங்க வில் நம்ம எதுக்காக போட்டிருக்கோம், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம வில் தான் போடுவோம், ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல அது ஒரு ரூல், ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ இட். அது இல்லை அப்படின்னா இது ஃபியூச்சர் டென்ஸ்னே நமக்கு தெரியாது. ஓகே, சிம்பிளா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அடுத்த வாரம் ஒரு புது கார் வாங்குவேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். நான் அடுத்த வாரம் ஒரு புதிய கார் வாங்குவேன், அடுத்த வாரம் வாங்குவேன். ஸோ இனிமேதான் வரப்போகுது, அது ஃபியூச்சரா குறிக்குது. அவ்வளவுதான், இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் கார் வாங்க போறா? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, யாருமே அமைதியா இருக்கக்கூடாது, ஆன்சர் பண்ணாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஐ போட்டாச்சு. அடுத்து வந்து என்னது, என்ன செய்ய போறேன்? வாங்க போறேன், வாங்குவேன் அப்படிங்கறது அந்த இடத்துல verb. ஸோ ஃபியூச்சரை குறிக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்? வில் பயன்படுத்தணும். ஸோ வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பை. ஸோ ஐ வில் பை. ஏன் இங்க வில் போட்டிருக்கோம்? ஏன்னா இது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபியூச்சர். ஸோ ஐ வில் பை, நான் வாங்குவேன். என்ன வாங்குவீங்க? ஒரு புதிய கார். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? a new car. ஒரு புதிய கார். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், யாருக்கு யாருடன்? எதுவும் பதில் கிடையாது அதுக்கு. எங்கே அப்படிங்கிற பதிலும் இல்ல. ஸோ எப்போது அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கு. அடுத்த வாரம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நெக்ஸ்ட் வீக். அவ்வளவுதான். ஐ வில் பை அ நியூ கார் நெக்ஸ்ட் வீக். அவ்வளவுதான். சென்டென்ஸ் எழுதலாமா? ஐ வில் பை அ நியூ கார் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் ஒரு புது கார் வாங்குவேன். ஐ வில் பை அ நியூ கார் நெக்ஸ்ட் வீக். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதான் ஈஸியான ஸ்ட்ரக்சர். இதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய சென்டென்ஸ்னாலும் நம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் மாலை 6 மணிக்கு அவனை வீட்டில் சந்திப்பேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் மாலை 6 மணிக்கு அவனை வீட்டில் சந்திப்பேன். ஃபர்ஸ்ட் யார் சந்திக்க போறா? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஸோ மாலை 6 மணிக்கு சந்திப்பேன் அப்படின்ட்டு இருக்கு. சந்திப்பேன். ஸோ இனிமே நடக்க போற விஷயம், அதனால அதுக்கு என்ன பயன்படுத்தணும்? நம்ம வில் பயன்படுத்தணும். ஸோ சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? மீட். அவ்வளவுதான். ஸோ ஐ வில் மீட், நான் சந்திப்பேன். ஓகே, என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கா? இல்ல. ஸோ யாரை சந்திக்க போறேன்? அவனை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பதில் இருக்கு. அவனை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹிம். ஓகே, ஸோ ஐ வில் மீட் ஹிம், நான் அவனை சந்திப்பேன். எங்க? வீட்டில் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ வீட்டில். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அட் ஹோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அட்டு போடணும், மறந்துடக்கூடாது. அட் ஹோம், வீட்டில். எப்போது? மாலை 6 மணிக்கு. ஸோ மாலை 6 மணினா நம்ம 6 PM அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்ட் டைம். அட்டு வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா எக்ஸாக்ட் டைமுக்கு முன்னாடி நம்ம அட்டு தான் பயன்படுத்தணும். ஸோ எக்ஸாக்ட் டைம்னா கரெக்டா 6 மணி 7 மணி எந்த டைம்னாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி எக்ஸாக்ட் டைம்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும்? அட்டு பயன்படுத்தணும். அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. I'll meet him at home at 6 PM. That's it. ஸோ இங்க வந்து வீட்டில்ங்கிறதுக்கு ஒரு அட்டு போட்டிருக்கோம். இன்னொரு அட்டு நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா 6 PMக்கு முன்னாடி நமக்கு அட்டு வரும், அதனால போட்டிருக்கோம். சென்டென்ஸ் எழுதலாமா? இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரே சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ I will meet him at home at 6 PM. That's it. வாசிச்சு பாருங்க. I'll meet him at home at 6 PM. That's it. ஈஸியா இருக்கா? இன்னும் 2-3 சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நாங்கள் அவர்களுடன் பார்க்குக்கு நேத்து போனோம் அப்படின்ட்டு இருக்கு. நாங்க அவங்களோட பார்க்குக்கு நேத்து போனோம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன டென்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இது என்ன டென்ஸ்? நேத்து போனோம், முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். யார் போனா? நாங்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வி. செயல் என்னது? போனோம். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. ஓகே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் இங்க பயன்படுத்தணும், ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். ஸோ வி வெண்ட் அப்படின்னா நாங்க போனோம். எங்க? அதுக்கடுத்து பாருங்க. ஸோ எங்க, என்ன எப்படி பதில் இருக்கா? என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கா? இல்ல. ஓகே, ஸோ யாருடன் அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கா? இருக்கு. அவர்களுடன். ஓகே, வி வெண்ட் with them. ஓகே, we went with them. நாங்க அவங்க கூட போனோம். எங்க போனீங்க? பார்க்குக்கு. to the park.
ஓகே, எப்ப போனீங்க? நேற்று. வாசிச்சு பாருங்க. We went with them to the park yesterday. நாங்க அவங்களோட நேத்து பார்க்குக்கு போனோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்களே எழுதிக்கணும். ஓகேவா? எப்படி வந்து கரெக்டா நம்ம சென்டென்ஸ் எழுதுறது அப்படிங்கறத நீங்களே எழுதிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரெசென்ட், பாஸ்ட், அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல எப்படி கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் எப்படி இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, சிம்பிளா இருந்ததா? ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? இப்போ உங்களுக்கு நான் 3 சென்டென்சஸ் கொடுக்க போறேன். அதுதான் டெஸ்ட். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, ஒரு 3 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். நான் நேத்து அவளுடன் கோவிலுக்கு போனேன். ஓகே, மிஸ்டேக், போனேன் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட், ஜான் என்னுடன் பள்ளியில் நேற்று தேர்வு எழுதினான். நாங்கள் அவனுடன் நாளை வீட்டை சுத்தம் செய்வோம். நாங்க அவங்களோட சேர்ந்து நாளைக்கு வீட்டை கிளீன் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ கரெக்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். இந்த ரூல் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா அப்படிங்கறத யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, எழுதலாமா? நான் நேற்று அவளுடன் கோவிலுக்கு போனேன். நேத்து போனேன், அப்ப அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் போனா? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. என்ன பண்ணேன்? செய்யும் செயல் என்ன? போனேன். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? went. So I went. போட்டாச்சு. ஓகே, சோ என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் கிடையாது. சோ என்ன எப்படி இதுல வந்து எதை அப்படின்னு கூட வரும் சம்டைம்ஸ். ஓகே, சோ அதுக்கு நமக்கு இங்க பதில் கிடையாது. நெக்ஸ்ட், யாருடன் போனேன்? அவளுடன். உடன் அப்படின்னா வித், அவளுடன் அப்படின்னா வித் ஹர். ஓகே, சோ ஐ வெண்ட் வித் ஹர். நான் அவளுடன் போனேன். ஓகே, சோ எங்க போனீங்க? கோவிலுக்கு அப்படின்னு இருக்கு. டு த டெம்பிள். ஓகே, டு த டெம்பிள். என்னைக்கு? எப்போது? நேற்று. நேற்றுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எஸ்டர்டே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ வாசிங்க. ஐ வெண்ட் வித் ஹர் டு த டெம்பிள் எஸ்டர்டே. நான் கூட நேற்று கோவிலுக்கு போனேன். நெக்ஸ்ட், ஜான் என்னுடன் பள்ளியில் நேற்று தேர்வு எழுதினான். இவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருக்கு. இது நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ரெடியா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, யார் எழுதுனது? ஜான். அப்ப அவங்க நேம் வந்துருச்சு, அதை அப்படியே போட்டுறணும். ஓகே, செய்யும் செயல் என்னது? எழுதினான். எழுதுறது எப்போ? நேத்து, முடிஞ்சு போயிருச்சு. அப்போ வந்து பாஸ்ட் ஃபார்ம் பயன்படுத்தணும். எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல ரைட், அதோட பாஸ்ட் ஃபார்ம் ரோட். ஓகே, ஜான் ரோட். ஓகே, ஜான் ரோட். நெக்ஸ்ட், என்ன எழுதுனா? தேர்வு எழுதினான். தேர்வு தான் எழுதினான் இல்லையா? தேர்வு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எக்ஸாம். ஜான் ரோட் த எக்ஸாம். ஜான் ரோட் த எக்ஸாம். ஜான் தேர்வு எழுதினான். இதே இந்த இடத்துல வந்து 2 ஆர்டிகிளுமே கரெக்ட் தான். ஜான் ரோட் an எக்ஸாம் போடலாம், த எக்ஸாம் போடலாம். இந்த இடத்துல ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, சோ ஜான் ரோட் த எக்ஸாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஓகே, எழுதுக்கு போட்டாச்சு. யாருடன் அப்படின்னு இருக்கு. யார் கூட எழுதுனா? என்னுடன். வித் மீ. என்னுடன்னா வித் மீ போட்டாச்சு. ஜான் ரோட் த எக்ஸாம் வித் மீ. ஜான் என் கூட ஒரு எக்ஸாம் எழுதுனா. எங்க? பள்ளியில் அப்படின்னு இருக்கு. எங்க எழுதுனா? பள்ளியில். சோ பள்ளியில் அப்படின்னு என்ன போடுவீங்க? அட் ஸ்கூல். அட் ஸ்கூல். எப்போ எழுதுனா? எங்க இருக்கு? நேத்து. அப்போ எஸ்டர்டே. ரீட் பண்ணி பாருங்க. ஜான் ரோட் த எக்ஸாம் வித் மீ அட் ஸ்கூல் எஸ்டர்டே. இந்த இடத்துல நீங்க ஆன் போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, த அண்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த இடத்துல ஜான் ரோட் an exam with me at school yesterday. ஓகே, நெக்ஸ்ட், நாங்கள் அவனுடன் நாளை வீட்டை சுத்தம் செய்வோம். நாங்க அவங்க கூட சேர்ந்து நாளைக்கு வீட்டை கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ யார் செய்ய போறாங்க கிளீன் பண்றது? நாங்கள் செய்ய போறது. நாங்கள். சோ வி. செய்வோம், நாளை செய்வோம் இருக்கு. ஓகே, அப்ப ஃபியூச்சரை குறிக்குது. அப்ப என்ன பண்ணணும்? வில் போட்டணும் அந்த வெர்புக்கு முன்னாடி. சோ என்ன பண்ண போறீங்க? சுத்தம் செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? செய்யக்கூடிய செயல் சுத்தம் செய்யறது. கிளீன். சோ we will clean. நாங்க சுத்தம் செய்வோம். ஓகே, எதை சுத்தம் செய்வீங்க? வீட்டை. ஓகே, we will clean the house. ஓகே, பொதுவா இந்த மாதிரி பில்டிங் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஹவுஸ்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன் ஹவுஸ்க்கும் ஹோம்க்கும் என்ன வித்தியாசம்னு. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். we will
we will clean the house. நாங்க வீட்டை வந்து சுத்தம் செய்வோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? யாருடன் அப்படின்னு இருக்கு. அவனுடன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? with him. That's it. We will clean the house with him. நாங்க அவங்க கூட வீட்டை கிளீன் பண்ணுவோம். ஓகே, எங்க அப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது, பட் எப்போது அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கு. என்ன இருக்கு? நாளை அப்படின்னு இருக்கு. அப்போ டுமாரோ. We will clean the house with him tomorrow. நாளைக்கு நாங்க அவங்க கூட வீட்டை கிளீன் பண்ணுவோம். That's it. வாசிச்சு பாருங்க. I went with her to the temple yesterday. John wrote an exam with me at school yesterday. எல்லாம் பெரிய பெரிய சென்டென்சஸ் இல்லையா? We will clean the house with him tomorrow. பொதுவா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டுமாரோ அப்படிங்கிற வார்த்தை, இந்த எஸ்டர்டேங்கிற வார்த்தை, இந்த எஸ்டர்டேங்கிற வார்த்தைலாம் எதை குறிக்குதுன்னா, எஸ்டர்டேங்கிற வார்த்தை முடிஞ்சு போன பாஸ்ட்டை குறிக்குது, டுமாரோங்கிற வார்த்தை நாளைக்கு நடக்க போற விஷயத்த குறிக்குது. இந்த வார்த்தைகள்லாம் இல்லைன்னா சென்டென்சஸ்க்கு மீனிங்கே இருக்காது. அதே மாதிரி இந்த வில்லுங்கிற வார்த்தை இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த இடத்துல நீங்க பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு போட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ்ல வந்து மொத்தமே 26 எழுத்துக்கள் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டுமாரோ, எஸ்டர்டே, அப்புறம் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், அப்புறம் அந்த வில் சேர்க்கறது, இதை வச்சுதான் யூ கேன் ஐடென்டிஃபை வாட் டென்ஸ் இஸ் இட், அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தி லாங் சென்டென்சஸ் கரெக்டான ஃபார்மேட்ல எப்படி வந்து உருவாக்குறது அப்படிங்கறத பார்த்தோம். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. சூப்பருங்க, வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் அதையும் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய சென்டென்சஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் பேசிக், ஓகே, ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து அட்வான்ஸ் லெவல் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு நம்ம சேனல்ல எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நான் என் நண்பர்களுடன் பள்ளியில் நேற்று கால்பந்து விளையாடினேன். பிடி பீரியட் இருக்கும் இல்லையா, அதுல கால்பந்துனா ஃபுட்பால். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேற்று ஃபுட்பால் விளையாடினேன். இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்க கரெக்டான ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லணும். நிதானமா ஒரு பேப்பர்ல எழுதி கூட பாருங்க, லைனா எழுதி கூட ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரூல்ஸ் தெரிஞ்சுட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஈஸியா பேசிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.